அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல முட்டை ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலே டேஸ்டாகவும் சுலபமாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்க, நான் அரிசி கழுவிட்டு அரிசி ஊறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இதை 20லேருந்து 30 நிமிஷம் ஊற விடுங்க. இது ஊறி வரட்டும். அரிசி ஊற டைமில் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். நம்ம அரிசி எடுத்த கப்புலேயே 4 கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்குங்க. கரண்டி வச்சு அரிசியை நல்லா கலந்து விடுங்க. நம்ம தினமும் வடிக்கிற சாதம் மாதிரி முழுசா வேக வைக்கக்கூடாது. 3/4 பாகம் தான் வேக வைக்கணும். அப்போதான் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். சாதம் வெந்துச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு ஒரு சாதத்தை எடுத்து பாருங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு சாதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆறதுக்காக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி ஆற வைக்கும்போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இது இப்போ ஆறி வரட்டும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு முட்டையோட நல்லா கலந்து விடுங்க. முட்டை சாஃப்டான பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். முட்டையை ரொம்ப ட்ரையாக வறுத்துடக்கூடாது. சின்ன சின்ன பீஸ்களாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை இந்த பக்குவத்தில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். நான் முட்டை பொரிச்ச கடாயிலே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே பொடியாக நறுக்குன்னு பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே பாதி கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கோஸு கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. காயெல்லாம் சாஃப்டாக வதங்கி வரக்கூடாது, பாதி அளவு வெந்தால் போதும். இப்போ பாருங்க, காய் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. நம்ம பொரிச்சு வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்குங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு அடுப்போட தீயை ஜாஸ்தி பண்ணிட்டு சாதம் உடையாம மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்க, சூப்பரான முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.